ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ எம் சேனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பட்ஜெட் 2022 ஸ்டாக் அனலைசிஸ். அதாவது லாங் டேர்முக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து அதாவது என்ன செக்டார் வந்து இந்த பட்ஜெட்னால இம்பேக்ட் ஆகிருக்கு, ஸோ எதெல்லாம் ஏறப்போகுது, எந்த ஸ்டாக்ஸ் வாங்கினா ஷார்ட் டேர்முக்கு எதெல்லாம் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸை ஒரு ஷார்ட் ஓவர்வியூவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பட்ஜெட்னால மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த பட்ஜெட்னால என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஏறப்போகுது அப்படின்னு நம்ம நிறையா தடவை நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எந்த வீடியோவும் போடல. ஏன்னா இந்த பட்ஜெட்னால நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நான் வந்து திடீர்னு ஒரு ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அதை கொடுத்து அது வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் அனலைஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக தான் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதனால் என்னென்ன ப்ராஃபிட் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எதை எடுத்தாலும் அதோட அலகேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறணும். அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டிலோட அலகேஷன் பாருங்களேன், டிஃபென்ஸ்க்கு எந்த கவர்மெண்ட் வரட்டும் அவங்க வந்து டிஃபென்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அண்ட் இந்த நரேந்திர மோடி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்கிற பட்ஜெட்டில் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் டிஃபென்ஸ் தான் நம்பர் 1ல் இருக்கும். அதுக்கு அதிகப்படியான அலகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்சூமர் அஃபேர்ஸ், அதுக்கடுத்து ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், அதுக்கடுத்து ஹோம் அஃபேர்ஸ், அதுக்கடுத்து ரயில்வேஸ், அதுக்கடுத்து ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இது மாதிரி ஒன் பை ஒன்னாக வருது. ஸோ என்னை கேட்டிங்கன்னா இங்கே ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் பதில் நீங்கள் ரயில்வே கொஞ்சம் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரயில்வே எவ்வளோ தூரம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதோ அவ்வளோ தூரம் இந்த ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா மக்கள் பொல்யூஷன்லேருந்து எல்லாமே குறையும். அவங்க பயன்படுத்துகிற காராக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், அது வந்து பெருமளவு குறைஞ்சிரும். ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மெட்ரோ ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக போயிடுது. அண்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரயில்வேக்கு வந்து தனி பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட் இதில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒன்று ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்டெப்த்தாக போவேன்னா, ஸோ இதுதான் வந்து அலகேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து டாப்பில் இருக்குது மேஜர் அலகேஷன்ஸ். ஓகேங்களா? இதில் கம்யூனிகேஷன் தான் லாஸ்ட்டு, அண்டு கெமிக்கல் அண்டு ஃபெர்டிலைசர்ஸ், ஸோ அதுவும் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ஓரளவு அலகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம். நானும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபென்ஸ் எடுத்திங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, கன்சியூமர் அஃபேர்னால் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத நானும் கொடுத்துருக்கேன். நீங்களும் நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்ஸ் இது கீழே வருதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபைன், இதுதான் வந்து அலகேஷன்ஸ். ஸோ அடுத்து என்னென்னா அனௌன்ஸ்மெண்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 48,000 கோடிக்கு வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க. எதில்? அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹவுசிங் ஸ்கீமோட வேலை என்னென்னா 80 லட்சம் ஹவுசஸ் வந்து ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாவில் இது பண்ண போகிறாங்க, கட்டி கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டாட் கனெக்டிவிட்டி பார்க்கணும். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்தளவு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ பாருங்களே, இதில் வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 80 lakhs ஹவுசஸ் அப்படின்னோடனே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலே ஃபஸ்ட்டு வர்றது என்னதுன்னா சிமெண்ட் செக்டாராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அம்புஜா சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட். ஸோ அதுக்கடுத்து இந்த ஆர்டரை வந்து கவர்மெண்ட் ஆர்டரை வந்து சில கம்பெனிகள் வந்து கைப்பற்றுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ், டிபி ரியாலிட்டி, ப்ரெஸ்டீஜ், பிரிட்கேட் அண்ட் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கோத்ரேஜ் வந்து பெங்களூரில் ஆர்டர் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ்டீஜ் வந்து சென்னையில் எடுப்பாங்க ஆர்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் வேரி ஆகும் அவங்களுக்கு வர்ற ஆர்டரை பொறுத்து. ஸோ ஒருத்தவங்க வந்து ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு சம்மந்தமான ஸ்டாக்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் என்னென்ன வரும்னு. சிமெண்ட் ரொம்ப முக்கியம், அடுத்து ஸ்டீல் செக்டார் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த ஆர்டர்னால என்னென்ன செக்டார்ஸ் வந்து பலனடைய போகுது அப்படின்றத. ஃபார் எக்ஸாம்பிள் கோத்ரேஜ் வந்து அம்புஜார்ஜோட டைப் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கம்மி ரேட்டுக்கு இவங்களுக்கு சிமெண்ட் சப்ளை பண்ணுவாங்க, அண்ட் இவங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், 2 பேருக்கும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ஆர்டரை பொறுத்தளவு 48,000 கோடி அலகேட்டட் பண்ணியிருக்காங்களே, அதை பொறுத்தளவு என்னென்ன இதுனா இதுதான் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டிபி ரியாலிட்டி, ப்ரெஸ்டீஜ்,
பிரிட்கேட், அம்புஜா சிமெண்ட், அல்ட்ரா சிமெண்ட். என்னை கேட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நான் இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கும் பயங்கரமாக வரப்போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால சிமெண்ட் செக்டார் நீங்கள் இப்போவே நீங்கள் லாங் டேர்மாக நினச்சிங்கன்னா அதில் வந்து ஹோல்டிங்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டருக்கு நியூ ஹைவே சொல்லிட்டாங்க. ஸோ ஹைவேன்னு பார்த்துக்கிட்டா அதுலேயும் சிமெண்ட் இன்வால்வ் ஆகும். பாருங்கள் இங்கே பாருங்கள், அல்ட்ராடெக் சிமெண்ட்னு வந்துருச்சு, அம்புஜா சிமெண்ட் வந்துச்சு. இந்த ஹைவே ப்ராஜெக்டோட ஆர்டர்ஸ்லாம் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னா ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸு, திலீப் பில்டுகான், காயத்ரி ப்ராஜெக்ட்லாம் ஆந்திராவில் பயங்கரமான அளவுங்க, ஏசிசி இது வந்து சிமெண்ட். ஓகே, இவங்க வந்து ஆர்டர் எடுப்பாங்க ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, இந்த செக்டர் வந்து பலனடைய போகுது. ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து முதன்மையான ஸ்டாக்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் லெவல். இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. சப்போஸ் ஐஆர்பி ஆர்டர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா வேறு யாராவது ஆர்டர் எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஹோல்டில் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி இதனால என்னென்ன பலனடைய போகுது அப்படின்னு. உடனே வராது, அன்டில் மார்ச் வரை நம்ம எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. மார்ச்சுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், டேட்டா சென்டர், இவி சார்ஜஸ், பேட்டரி சார்ஜிங், ஸ்டோரேஜ் கேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ். அதாவது இது எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபார் இன்ஜினியரிங் குட்ஸ். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா எல்என்டி, கமின்ஸ் இந்தியா லிமிடெட், சீமென்ஸ், ஏபிபி, ஹனிவெல் ஆட்டோமேஷன் லிமிடெட். ஹனிவெல்லாம் கவர்மெண்ட் செக்டரில் சும்மா புகுந்து விளையாடுவாங்க. ஹனிவெல்லும் சீமென்ஸ், ஹச்ஏஎல்லாம் பார்த்தீங்கன்னா ஹனிவெல் பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நம்ம கேட்டகரியிலே வராது. சீமென்ஸ், ஏபிபி இந்தியா, ஹனிவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எல்என்டி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். அடுத்து நம்ம பார்க்க போகிற அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவுசிங் 8.7 crore ஹவுஸ் ஹோல்ட். ஓகேங்களா, இந்த ஸ்கீமுக்கு கீழே, அதாவது கார்னா இது என்னன்னு தெரியாது, ஹிந்தி நேம். ஓகேங்களா, இந்த ஸ்கீம் கீழே டேப் வாட்டர் கனெக்ஷன் ஹேஸ் பீன் கிவன் வாட்டர் கனெக்ஷன் டு லாஸ்ட் 2 years. ஓகேங்களா, கடந்த 2 வருஷத்துக்கு வந்து இந்த இந்த ஸ்கீம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் இவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் 23க்கு அலகேஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு 60,000 கோடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 3.8 கோடி வீடுகள் வந்து பணலடைய போகுது அப்படின்னு அவங்க வந்து இந்த பெனிஃபிட்ஸை கிடைக்கும், அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அது சம்மந்தம் இல்லாமல் 48,000 கோடி அலகேஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அலகேஷன் பண்ணியிருக்காங்க? பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. இது ரொம்ப முக்கியங்க, தெரியாதவங்க எல்லாம் இதை தெரிஞ்சுக்கங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கினார். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கினதில் பிரதம மந்திரி யோஜனா ஸ்கீம் மூலம் அவருக்கு வந்து 2 லட்ச ரூபா ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஓகேங்களா, அவர் அப்ளை பண்ணி கிடச்சிச்சு. ஸோ அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த பிரதம மந்திரி யோஜனா திட்டம். ஓகேங்களா, இதில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் படி எது நம்ம ப்ராஃபிட் அடைய போகுதுன்னா அகைன் இபிசி அண்ட் சிமெண்ட் செக்டார் தான் வந்து பாசிட்டிவோடையும். அதுபடி பார்த்தீங்கன்னா பிஎன்சி இன்ஃப்ரா, அசோகா பில்ட்கான் லிமிடெட், ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட், ஹச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட். இந்த ஹச்பிஹெச் இன்ஃப்ரா ரொம்ப நாள் அடிபடுதுங்க. நான் ஒரு நாள் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறேன், நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஹச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங். ஓகே, கேஎன்ஆரும் ரொம்ப நாள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட், இதுவும் ரொம்ப இப்போதைக்கு வந்து நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி இதில் சிமெண்ட் செக்டர் வந்துருச்சு பாருங்கள், ஏசிசி, அம்புஜா சிமெண்ட், அல்ட்ரா சிமெண்ட். இது என்னன்னு தெரில, இது எல்லாமே இதை சுற்றி தான் வருது. ஏசிசி, அம்புஜா அண்ட் அல்ட்ராடெக். இன்னொரு ஜெர்மனி கம்பெனி சிமெண்ட் ஒன்று இருக்குது, ஹெய்தல்பர்க்னு. ஸோ அதை யாரும் கண்டுக்கலையா என்னன்னு தெரில. அதுவும் ஒரு நல்ல கம்பெனி, ஜெர்மனியோட கம்பெனி அது. ஹீதல்பர்க்ன்றது ஜெர்மனியில் ஒரு ஏரியா, சாரி ஒரு இடம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ நீங்களும் அதே மாதிரி சிமெண்ட் செக்டரை பார்க்கணும். ஏதாவது கவர்மெண்ட் ஆர்டர் கிடச்சி இவங்களோட டைப் வச்சுருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்றத. ஓகே, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். அலோவிங் ஷூரிட்டி பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் செக்டர்ஸில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் பலனடையும். ஸோ அதில் நம்பர் 1ல் இருக்குது ஐசிசி லம்போடும், நியூ இந்தியா அஷூரன்ஸ் அதுவும் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 ஸ்டாக்கும் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது பிரேக் அவுட் கொடுக்குதா கொடுக்கலையா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும்.
ஓகேங்களா, ஃபைன். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம், நான் நிறைய தடவை என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஈவியை நீங்கள் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை லாங் டர்மாக கன்சிடர் பண்ணுங்கன்னு. அதுபடி இப்போ பார்த்தீங்கன்னா ஈபி பேட்டரி மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு சாதகமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொமோட் க்ளீன் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி, அதாவது பேட்டரி வந்து ஸ்வாப்பிங் பாலிசி, அதுபடி அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் டீட்டெயில் இது வரல, நானும் தேடி பார்த்தேன், இனிமேல் தான் வரும். அந்த என்ன ஸ்வாப்பிங், பழைய பேட்டரியை கொடுத்துட்டு புதுசு வாங்குறது அப்படின்னு நினைக்கிறேன். பேட்டரி மேக்கர்ஸ் வில் கெயின் ஃப்ரம் எ நியூ ஷாப்பிங் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இது மூலியம் என்னென்ன ஸ்டாக்ஸ் பலனடைய போகுதுன்னா, எக்ஸைட் இண்டஸ்ட்ரியல் லிமிட்டடும் அமர் ராஜா பேட்டரிஸும் நல்ல பலனடைய போகுது. எக்ஸைட் நீங்கள் வந்து உங்கள் ரேடாரில் வைங்க, கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஷார்ட் டேர்முக்கு. ஓகேங்களா, இதை பற்றி அனலைஸை நம்ம லேட்டராக பார்க்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள் சோலார். ஸோ ஈவி அண்டு சோலார் எப்பயுமே விட்டுறாதீங்க. ஸோ சோலார் ரொம்ப முக்கியம். இவங்க இதுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, 195 பில்லியன் ருபீஸ் சோலார் மாடல்ஸ் டு பூஸ்ட் லோக்கல் மேனுஃபேக்சரிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது மூலயமா நான் பலனடைய போகிற ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாடா பவர் லிமிடெட், சுஸ்லான் எனர்ஜி, அதானி என்டர்பிரைஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். என்னை கேட்டிங்கன்னா, நான் என்னோட வீடியோவில் பார்த்தீங்கனாலே நான் டாடா பவர் போன வருஷம் தீபாவளியில் கொடுத்துருப்பேன், இதை வந்து லாங் டர்மாக கன்சிடர் பண்ணுங்கன்னு. நான் கொடுத்துருந்த டார்கெட்டை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ ரீசெண்டாகவும் டாடா பவர் கொடுத்துருக்கேன், இதை வந்து எப்பயுமே லாங் டர்மாக கன்சிடர் பண்ணுங்கள். சுஸ்லான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, கொஞ்சம் கடன் தொகை அடைச்சிட்டு ஓரளவு வந்துச்சு. 6 ரூபாயில இருந்தது, இப்போ 12 ரூபாய்க்கிட்ட வந்தது. மறுபடியும் அது வந்து ஒரு கரெக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும், பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் அதை வாங்கலாம். ஓகேங்களா, என்னோட டார்கெட் சுவிட்சர்லாந்து வந்து 20 ரூபாய், ஆனால் அது வந்து லாங் டேர்முக்கு நான் கொடுத்துருக்கேன். அதானி என்டர்பிரைசஸ், ரிலையன்ஸ், இந்த கவர்மெண்ட் இருக்கிறவரை இவங்க 2 பேரும் கொடி கட்டி பறப்பாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் வரும்போது இவங்க இந்த அதானியை மட்டும் யோசிச்சு பார்த்துங்க. ரிலையன்ஸ் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், அதானி அந்த நேரத்துலலாம் பயங்கரமாக அடிவாங்கினாலும் வாங்கியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இதை லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுறதோட ஸ்விங் ட்ரேடிங்க்கு அதானியும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்க்கலாம். அண்ட் கம்யூனிகேஷன் அந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அவங்க பூஸ்டப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 5G வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் தாங்க. நீங்கள் இன்றைக்கி ஜியோ வந்தாலும் பாரதி ஏர்டெல் வந்து அடிக்க முடியாத நிலமையில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அதனாலையும் இது பயனடைய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் இந்தியா லிமிடெட், மகாங்கர் டெலிஃபோன் லிமிடெட். ஸோ இந்த வோடஃபோன் இதெல்லாம் வந்து வேணாம், அது வந்து ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் இருக்குது. மகாங்கர் இப்போ தான் கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்துருச்சு, ஷார்ட் டேர்ம் நான் கொடுத்துருந்தேன் ஏற்கனவே, அது வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வெயிட் பண்ணுவோம், எதுவும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா வாங்கலாம். நான் இன்னும் அதை என்னோட ரேடாரில் வைக்கல. நீங்கள் எதுவும் பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் அனலைஸ் பண்ணி வீடியோ போடுவேன். அதுக்கடுத்து தேஜாஸ் நெட்வொர்க் லிமிடெட், ஸ்டெர்லைஸ் டெக்னாலஜி. ஸோ என்னை கேட்டிங்கன்னா இந்த இதை பொறுத்தவரை ஏர்டெல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், அண்டு தேஜாஸ் கன்சிடர் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப முக்கியமானங்க. தேஜாஸ் வந்து நிறைய ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர்ஸ். ஓகேங்களா, இந்த மேனுஃபேக்சரில் என்னென்ன பலனடைய போகுது, என்னென்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸை பொறுத்தவரை அவங்க வந்து பயங்கரமான அலோகேஷன் இருக்குது பட்ஜெட்டில். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா இதில் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி டிஃபென்ஸில் புகுந்து விளையாடுவாங்க. பாரத் ஃபோர்ஜ் அவங்களும் நல்லா விடுவாங்க. பாரா டிஃபென்ஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட், இது நம்ம ஒரு ஐபிஓவில் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான கம்பெனிங்க. இந்த ஐபிஓ வந்து கரெக்ஷன்ஸ் கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நல்ல தருணம் நீங்கள் போய் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. பாருங்கள், நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அதை என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் அனலைஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து ட்ரோன் ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ். ட்ரோன்லாம் இனிமேல் வருங்காலத்தில் ரொம்ப யூஸ் ஆகும். அதுபடி பார்த்தீங்கன்னா ஜூஸ் நியூமரிக்ஸ், நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், போட் லேப் டைனமிக்ஸ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டாக்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து என்னோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் நான் வந்து ரொம்ப ஹை லெவலில் கொடுக்குறது வந்து ப்ரையாரிட்டி வந்து இவி செக்டாரும் சோலார் எனர்ஜியும், அதுக்கடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன். 5G இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த 5Gனால் பலனடைய போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏர்டெல் தான். ஏர்டெல்லும் அண்டு ஜியோ இவங்க தான் பலனடைய போகிறாங்க. ஸோ அதுக்கு 2 கம்பெனி தான் இருக்குது. நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுறதோட நீங்கள் வந்து இவி செக்டாரு, சோலார் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள். டிஜிட்டலைசேஷன் ஐடி எப்பயுமே இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐடி விழுந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா விழுகவே விழுவாங்க.
ஐடியோட முக்கியத்துவம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வருது. அவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே போகிறாங்க. இப்போ வந்து க்ளவுடுக்கு போயிட்டாங்க. முன்னெல்லாம் சாஃப்ட்வேர் காசு கொடுத்து வாங்கி உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான் 1008 பிரச்சனை வந்துச்சு. இப்போலாம் ஒன்றுமே இல்லை. இன்டர்நெட் இருந்தால் போதும், நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்லை. க்ளவுட்லேயே உங்கள் எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து டிஜிட்டல் கன்சம்ஷன். இந்த ரெண்டும் லாஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சுருக்கேன் நான். ஸோ 5G வந்து நீங்கள் கன்சிடர் இப்போதைக்கு பண்ண தேவையில்ல. பட் இன்ஃப்ரா, இவி, சோலார் எனர்ஜி, இது 3 நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபைன். இவ்வளோ நேரம் பார்த்ததில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நம்ம சுஸ்லான் ஒரு ஓவர் வியூ பார்த்துருவோம். எங்கே இருக்குன்னு தெரிலையே, இந்த இருக்குது. ஓகேங்களா? இந்த சுஸ்லான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஏறுமா ஏறாதான்னு. நிறைய தடவை சொல்லிட்டேன் இது லாங் டேர்முக்கு தானே. பார்த்தா இதோட ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே பாருங்களேன், 12.45 தொட்டுட்டு மறுபடியும் இறங்கிட்டு இப்போ மறுபடியும் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா 12.60க்கு மேலே போனால் மட்டும் வாங்க, அது வரையும் வாங்காதீங்க. ஏன்னா இந்த இந்த பிரேக் அவுட் வந்து குரூசியல் பிரேக் அவுட். 11.90 குரூசியல் பிரேக் அவுட். இதை முடிச்சுட்டு 12.60க்கு மேலே போனால் நீங்கள் புதுசாக வாங்குறா இருந்தால் வாங்குங்க. இல்லை 12 ரூபாய் தாண்டினாலே நீங்கள் வாங்கிட்டே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. என்னை பொறுத்தளவு உங்களுக்கு 12 ரூபாய் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? என்னோட டார்கெட் வந்து ஷார்ட் டேர்ம் வந்து 16 ரூபா, லாங் டேர்ம் வந்து 20 ரூபா. இதுதான் என்னோட டார்கெட்டு. பார்க்கலாம் இது வந்து எப்படி அச்சீவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு. பெனி ஸ்டாக்கை பொறுத்தளவு கொஞ்சம் ஓரளவு வாலட்டிலிட்டி இருக்க தான் செய்யும். உடனேலாம் ஏறாது. 10 பைசா 30 பைசாவை தான் ஏறிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஈவியில் என்ன செக்டார் சொல்லியிருக்கணும் அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து சோலாரில் என்ன செக்டார் சொல்லியிருக்கணும் அது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து இன்னொன்று விட்டுட்டேன், டாடா பவர் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி இது விட்டுட்டேன், எஸ்டபிள்யூ சோலார்னு ஒன்று கொடுத்துருந்தேன். நான் என்னோடய லாஸ்ட் வருஷம் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஹோல்டிங் போட்டிருப்பேன், அதில் தீபாவளி அன்னைக்கு. ஸோ அதில் எஸ்டபிள்யூ சோலாரும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது ரொம்ப முக்கியம் பவர் செக்டாரை பொறுத்தளவு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே நம்ம வீடியோவில் வந்து பட்ஜெட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னுமே நம்ம வீடியோவில் வந்து 1 by 1 பார்க்கலாம், எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு நல்ல பிரேக் அவுட் கொடுக்குது, எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஸ்டாக்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதுதான் ஓவரால் பட்ஜெட்டை பொறுத்தளவு. இன்னும் நீங்கள் இன்டெப்த்தாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும், நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் இது வந்து மேஜராக பார்த்தாலே போதும். ஏன்னா மேஜராக எந்தெந்த செக்டார் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன நீங்கள் கேட்கலாம், நான் வந்து கம்யூனிகேஷனில் வந்து ஹோல்டிங்கில் போட்டிருக்கேன், ஆனால் அலோகேஷன் கம்மியாக இருக்குது, ஏறுமா ஏறாதா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ அது வேறது. நான் இது வந்து ஹோல்டிங்கில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருங்க. இது வந்து எதுக்குன்னா புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பீரியட், அதாவது 1 மந்த் ஒரு வருடத்திற்கு, அதாவது 1 இயர்க்கான ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ அதுதான் இங்கே வந்து நான் வந்து காமிச்சிருந்தேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பாய் பாய்.